சோழர்களுக்கு ஒரு பொற்காலம் மாதிரி 2025 அஜித் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு பொற்காலம் தாங்க. ஏன் சொல்றேன்னா, கடைசி 2 வருஷமா அப்டேட்டே இல்லாம கிடந்தவங்களுக்கு இந்த வருஷம் நம்ம தலை அப்டேட்டை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. நான் ஏன் சொல்றேன்னா, அஜித் சாரோட கார் ரேசிங் வீடியோவா இருக்கட்டும், அவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு வரப்போ செகண்ட் சிங்கிளா இருக்கட்டும், அந்த அளவுக்கு தலை ஃபேங்க சும்மா என்ஜாயபுளா வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு என்ன சொல்லுவான்னு புரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, இன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண போறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு வைவி ஸ்டுடியோஸ். நான் உங்கள் விங்கி. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். த்ரீ டூ ஒன். கிட்டார் அஜித் குமார் பவர் பவர். ஒரு ராட்சசத்திரி வெடிச்சுதா இது தீருமே, பொத்தி வச்ச அணு ஆயுதமினி உலகையே பலி கேட்குமே. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அதை இன்னும் முடியல தொடர்ந்து பாரு. என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. வானத்தையே கிழிச்சிட்டு எவன் குதிச்சாலும் சாவுக்கு பயமில்லை, வெடிக்கட்டும் பாரு. என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பு போதும். ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி. Hey, perseverance. That's what I'm talking about, G. Oh, fuck. Check it. Let's go. அடங்காதே, நீ யார் என்று மறப்பது தவறே. எவன் திமிருக்கும் பவருக்கும் பணியாதே, வரலாறுல பதியனும் பெயரே. உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பும் போதும், ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி. Ain't never backing down fam, no matter I'm sticking to plan, ain't settling for nothing less than a historic victory. Just isn't me to lose my grip and let things be my destiny. Just testing me, I've got so much more left in me. Yo, I'ma keep pushing. Impossible is the word I murder for this mission. Yeah, my will is serving hella unrelenting, putting in the work 24/7 in the fall, winning after your opinion, rain and shine. I'm on fire all season, better watch out. This a hard route, you ain't never gonna see me walk out. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல தொடர்ந்து பாரு. என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. வானத்தையே கிழிச்சிட்டு எவன் குதிச்சாலும் சாவுக்கு பயமில்லை, வெடிக்கட்டும் போரு. என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பு போதும். ரத்தம் ஒரு சொட்டு யாரு லிரிக்ஸ்? என்னைக்கும் விடாமுயற்சி. Backing down fam, no matter I'm sticking to plan, ain't settling for nothing less than a historic victory. Just isn't me to lose my grip and let things be my destiny. Just testing me, I've got so much more left in me. Yo, விடாமுயற்சி. விடாமுயற்சி திருவினையாக்கும். என்ன மாதிரி வேலைப்பாடுயா? என்ன மாதிரி வேலைப்பாடு? செதுக்கிட்டே அணிவுத்து. நான் சொல்றேன்ல, நீ தான் நம்பர் 1. விஜய் சாருக்கு ஒரு பீஸ்ட் மோடு, ரஜினிக்கு ஒரு ஹுக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அஜித் சாருக்கு பத்திக்குச்சுங்க. பக்காளி வச்சு செஞ்சுட்டா மனுஷன் அணிவுத்து. ரேப்பு அது இதுன்னு. ஆனால் ட்ரெய்லரில் வந்த பிஜிஎம் தான் அதோட எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் தான். இது ஒரு முரட்டுத்தனமா இருக்கு. லிரிக்ஸ் யாருங்க இது? எப்பா லிரிக்ஸ் வந்து அப்படியே இந்த அஜித் சாரோட லைஃப், ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் வந்தாலும் உலகை அழிக்கும் அப்படின்னு பயங்கரமா இருக்கு.
எப்படி தான் ஏன் சூஸ் பண்ணுறாங்க? அதான் இவங்க மாதிரி ஆக்ட்ரஸ்க்கெலாம் நம்ம வந்து பேனா வச்சு வச்சாலே போதும், லிரிக்ஸ் தானாக வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு முரட்டு லிரிக்ஸ் போட்டிருக்காங்க. வேற லெவலு. படம் வந்து மேக்கிங் வந்து டாப் கிளாஸுங்க. நம்ம நினச்சபடி இல்லை, இது அஜர்பைஜான் எடுத்திருக்காங்க, இந்தியாவில் எடுக்கல. பட் டாப் கிளாஸு. அஜித் சார் வந்து லுக்கு வேற மாதிரி. நான் குட் பேட் ஏக்லி வந்து 2வது வரப்போகுது. பட் இந்த படமே பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. குட் பேட் ஏக்லி செம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் அதை விட செம எக்ஸ்பெக்டேஷன் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, நம்ம லுக்கு நினைச்சோம் சரி ஓகே ஒரு கொஞ்சம் வெள்ள முடிய கொஞ்சம் நரைச்ச லுக்குன்னு ஹாலிவுட் நடிச்சிடலாங்க. விஜய் சார், அஜித் சார்லாம் செம்மையா இருக்காருங்க. அதுவும் அந்த ஒரு ஆக்ஷன் சீன் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே ஒரு ஆக்ஷன் சீன் நடக்கும் போது இந்த ஆக்ஷனு டாப் கிளாஸாக இருக்கும் போது தமிழ் சினிமாவில் வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்ஷன் சீன் வந்து படத்தில் டாப் கிளாஸாக இருக்கும் போது அப்படியே அந்த ஒரு லுக்கே எப்படி நம்ம வந்து இது எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு ஏரியாக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த கத்தி காயின் ஃபைட் மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. தலை வந்து ஒவ்வொரு சைடும் அந்த லுக்கு, அந்த ஒரு கேனை மிதிக்கிறது காலில், அதெல்லாம் அப்படி மெழுகு சில மாதிரி இருந்தாரு. வேற லெவலுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு முரட்டான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். உங்க கோவம் எனக்கு புரியுது. சேஃப்டி கேமரா